சமீபத்தில் ஜல்லிக்கட்டுன்னு நம்முடைய அவர் வந்து பேசிட்டு போனாங்கல்ல சேனாதிபதி, அதுக்கு ஒரு தமிழர்கள் சாதி மதம் கட்சி கொடியெல்லாம் தூக்கி போட்டு வந்து நின்னான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறை மனித இனம்லேருந்து காக்கா குருவி சிட்டுக்குருவி கால்நடைகள் எல்லாம் வாழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது எது? விதை தான். ஆனால் அதை விட என்ன கேட்டால் ஜல்லிக்கட்டை விட எதற்கு இங்கே பெரிய எழுச்சி வந்திருக்கணும்? விதைக்கு வந்திருக்கணும். இதை குறித்து இங்கே பாருங்கள், நம்ம இக்ஸாவில் ரொம்ப கம்மியான வாடகையில் ஏசி கீசிலாம் இல்லாமல் ஒரு 50 சேர் போகிற ஒரு இடத்துல ஒரு 50 பேர் வந்து உட்காந்து நடத்துகிற அளவில் தான் இதற்கான இந்த மாட்டின் மக்களிடத்தில் விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் இதுவே ஒரு டிக்டாக் நடிகர் இல்லை ஒரு பிக் பாஸ் நடிகை இல்லை இப்போ யாரோ சொல்கிறாங்களே கட்சி ஆரம்பித்து மறுத்து ஆட்சிக்கு வந்துடும், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஒரு நடிகர் இங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாருன்னா இன்றைக்கி 1000 போலீஸ். தமிழ்நாட்டில் நாங்களும் கம்யூனிஸ்ட்லாம் மாநாடு நடத்துகிறோம், கூட்டம் நடத்துகிறோம். எங்களுடைய மீட்டிங்லாம் பாதுகாப்பு இருக்கா நல்லா இருக்கான்னு எந்த எஸ்பி எங்கள் மேடைக்கு வந்து பார்த்ததில்லை, எந்த மெட்டல் டிடெக்டர் செக் பண்ணுறதில்ல, எந்த கமிஷனர் ஐஜியும் வந்து பார்க்குறதில்ல. ஆனால் இப்போ சினிமா கட்சி தலைவர்களுக்கு மாநாடு கூட்டம் அப்படின்னாக்கா பூரா அதிகாரி அங்கே தான் இருக்கிறான். நாடு எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள், அதுக்கு சொல்ல வரேன். ஆகை மக்கள் எப்படி இருக்கிறான் அதையும் நம்ம சிந்திக்கணும். இங்கே வெற்றி இத்தனை தலைவர்களை இத்தனை அமைப்புகளை கூப்பிட்டு நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்கள் கூட்டி எம்எல்ஏக்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, துண்டறிக்கை போடுறீங்க, புத்தகம் போடுறீங்க, ஸ்டால் போட்டு உட்காடுறீங்க, புத்தக காட்சியில் உணவு திருவிழா நடத்துகிறீங்க, இயற்கை உணவை போற்றி பாதுகாக்கிறீங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற சமூகம் எவ்வளோ பேர்? இது குறித்து எந்த புரிதலும் இல்லாமல் ரொம்ப வலி வேதனையாக இருக்குது. நல்லா அரசியல்வாதியை ஏன்டா வந்தேன்னு இப்போ நினைக்கிறேன். ரொம்ப நினைவு தெரிந்த காலத்துலேருந்து அரசியல் இருக்கிறேன். 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்று ஒரு 40-45 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறேன். ஆனால் இப்போ நான் சந்திக்கிற இந்த அரசியல் மாரி ஒரு கேவலமான கீழ்த்தரமான அநாகரிகமான பண்பாடற்ற ஒரு அரசியல் நான் என் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை. ஒரு அம்மா போன வாரம் தந்தி தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துருக்காங்க. மகாலிபுரத்தில் நின்று ரொம்ப தவம் இருந்து ஒரு பெண் பிள்ளை பார்த்தாங்களாம். அதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம், சீரியஸாக இருக்கான் ஐசியூவில். எங்கே? பழனிக்கு அருகாமையில் திண்டுக்கல் மாவட்டத்தில். வெளியில் உட்காந்துருக்கும்போது ஃப்ளாஷ் நியூஸ் போச்சான். ஒரு நடிகர் மகாபலிபுரத்துக்கு வராறான். அந்த நடிகரை பார்த்துன்னு சொல்லிட்டு ஐசியூவில் இருக்கிற பொண்ணை 10 மாதம் சுமந்து பெற்ற பொண்ணு செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் புருஷனுக்கு தெரியாமல் நான் வந்து இந்த நடிகரை நேராக பார்க்க வாய்ப்பு கிடைச்சதேன்னு வந்திருக்கேன்னு பேட்டி கொடுக்குது. அதையும் எங்கள் தமிழர் தந்தை பத்திரிகை தந்தி தலைப்புச் செய்தியாக வெளியிடுது. அதுலேயும் பார்த்தா 30 லட்சம் வியூவர்ஸ் அந்த ரீல் ஷார்ட்டை 3 மில்லியன் பார்த்துருக்காங்க. அப்போ நாங்கள் எங்கே வாழ்கிறோம்? ஒரு தாய் சொல்லுது, எனக்கு 2 பெண் பிள்ளை செத்து விட்டாங்க, பரவாயில்ல, அந்த நடிகர் என்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டார், எனக்கு அதுவே போதும், நான் இன்னொரு பிள்ளைய கூட சாவ கொடுப்பேன் அவருக்காக. அப்போ கம்யூனிஸ்ட் தோழர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓயாத உழைக்கிற எங்கள் வன்னி அரசு பண்ணவர்களே, நம்மலாம் 40 ஆண்டு 30 ஆண்டு 50 ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் என்று சொல்வதில் நாம் அவமானமாக கருதுகிறேன் நான், என்னை பொறுத்த வரையில். காரணம், எந்த புரிதலும் இல்லாமல், எந்த தெளிவும் இல்லாமல், எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் ஒரு சமூகம் இங்கு உருவாகி நின்று கொண்டிருக்கிறது. நான் பிக் பாஸை எதிர்த்து இந்த ஆபாசம் அருவருக்க காட்சி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைங்கன்னு சொல்லி போராடினேன். அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணால் அதில் ஒரு 1000கணக்கான கமெண்ட்ஸு. அதை எடுத்து சரி என்னதான் இருக்குது சமூகத்தில், என்னதான் நிலைமை அப்படின்னு பார்த்தா, கேட்டா நாங்களாம் சந்தோஷமாக இருக்குது, உனக்கு பிடிக்கலடா வேல்முருகான்றான். நான் கூட இப்போ ஒரு வித்தியாசப்பட ஒரு போராட்டத்தை அறிவிக்கலான்னு இருக்கிறேன். அங்கே ரொம்ப ஆடைக்கு பஞ்சமாக இருக்குது. அதனால் நல்லா நம்ம ஊர் கைத்தறி ஆடைகள்லாம் வாங்கி எடுத்து போய் மதுரையிலேருந்து ஒரு பெண் அதுக்கு இருக்காங்க, பூங்கொத்தை கொடுத்து இந்தாம்மா இந்த உடையெல்லாம் நாங்கள் தரோம், கொஞ்சம் போட்டுக்கு. அப்புறம் இன்னொரு தம்பி இருக்கிறான். அந்த தம்பி அவன் என்ன பேசுகிறான் என்ன பண்ணுறான் கைவரையை கூட விட மாட்டேன்ட்டானுங்க. இதுக்கு இன்றைக்கி கோடிக்கணக்கான மில்லியன்ஸு. ஏன்னா இளைய தலைமுறை எப்படி இருக்குன்னா, ஒரு 3 வயது குழந்தை கூட்ட நெரிசலில் கீழே வந்து கிடக்குது. அந்த குழந்தை மேலே தாள் மேலே ஏறி நின்று தன் நடிகனை செல்ஃபி எடுக்கிறான். வெளா எலும்பில் ஏறி நிற்கிறான். அது வயிறு பிதுங்கி அந்த குடல் வெளியே வந்திருக்கு. 41 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது, தாள் எலும்புகளும் தலா எலும்புகளும் வெளா எலும்புகளும் நொறுங்கி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று. நொறுக்கியவர்கள் யார் என்று சொன்னால் என்னுடைய கல் தோன்றா முன் தோன்றா மூத்த தமிழ்குடிகள் தான். அதிலும் 41 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் என் ஒடுக்கப்பட்ட அன்றாடம் காட்சிகளாக கூலிகளாக இருக்கிற ஏழை வர்க்கத்தின் தாய்மார்களும் உறவுகளும் தான் செத்து மடிந்திருக்கிறார்கள். எங்கேயும் ஒரு கிராஸ் பெல்ட் அந்த 31 பேரில் செத்ததாக நான் பார்க்கல. ஆக நாம் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய உறவுகள் எங்கே இருக்கிறது? நம்முடைய இளைய தலைமுறை எங்கே இருக்கிறது? நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்தில் இப்படிலாம் இல்லை.
ஏன் நம்ம காலத்திலேயே சிவாஜி கணேசனோட மிகப்பெரிய நடிகன் தமிழ்நாட்டில் யார்? கமலை கூட சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய கலைஞன். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லவே முடியல, விவாதிக்கவே முடியல. தொலைக்காட்சி விவாதங்களை வன்னியரசு சம்மதெல்லாம் விவாதிக்கும் போது நான் பார்க்குறேன், ஷானாவாஸ்லாம் விவாதிக்கும் போது ஒன்றுமே புரியல. இப்போ போய் அந்த தலைவரே பேசினார்ல பாண்டிச்சேரியில், ஒரு ரேஷன் கடை கூட உள்ள பாண்டிச்சேரியில் அப்படின்னு. இப்படிப்பட்ட மக்களை கொண்டா விட நான் சட்டமன்றத்திலே ஊடகத்தை கோச்சிக்கிட்டேன். இங்கே வந்திருக்கவங்களாம் ஊடகத்தில் பணி செய்கிற ஊழியர்கள், இவர்களை கோச்சிக்கல, இந்த ஊடக முதலாளிகளை கோச்சிக்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு எங்கே இருக்குது, இப்போ எல்லாம் லைவில் போகுது. எதில்? ஒரே ஒரு தொலைக்காட்சியில் கூட மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு வரி வராது, எல்லாம் யூடியூப்பில். அதுவும் போடுவாங்க, வியூவர்ஸ் வரலன்னா அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. இவங்களுக்கு சேர்த்து சோறு போடுவதற்காகத்தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த கருத்தரங்கு இங்கே நடக்கிறது. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த விதை சட்டம் எவ்வளவு மோசமானது, இது எப்படி கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளுக்கும் மான்சன் போன்ற பெரும் நிறுவனங்களுக்கும் எதிர்காலத்தில் நம்முடைய விவசாயிகளிடமிருந்து அந்த உரிமையை பறித்து தனதாக்கி அதற்கு கிராம் கணக்கிலே விலைகளை நிர்ணயம் செய்து மீண்டும் அதை நம்மிடத்தில் விற்பனை செய்து மீண்டும் விற்பனை செய்கின்ற விதை கூட மீண்டும் விதைக்காத வண்ணம் அதற்கான மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தி அது மிகப்பெரிய உலகளாவிய வணிகமாக மாற்றி வருகிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஆக இந்த சூழலில் இன்றைக்கு நம்முடைய பாரம்பரிய விதையாக இருந்தாலும் எந்த விதைகளாக இருந்தாலும் அதை இன்றைக்கு இந்த சட்டத்தின் ஊடாக ஒருவர் ஆய்வு செய்வார் என்பதும் அதை பதிவு செய்ய வேண்டும் விவசாயிகள் அல்லது பொதுமக்கள் என்று சொல்வதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆக இதை குறித்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் மிகச்சிறப்பாக இந்த கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமாவளவன் பேசினாலோ, சிபிஎம் பேசினாலோ, சிபிஐ பேசினாலோ உடனே இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, தப்பான ஒரு சட்டத்தை நம்ம ஏற்றிட்டோமா, இப்போ ரத்து பண்ணிடலான்ட்டு ஏஞ்சி ரத்து பண்ணுன்னு அறிவிப்பாரா? செய்ய மாட்டார். விவசாயிகள் போராடி உயிரை தியாகம் செய்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் செத்து மடிந்த பிறகு இனி டெல்லியை எந்த மாநிலமும் தொடர்பு கொள்ள முடியாது அல்லது வாகனங்கள் வர முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட வலிமையின் ஊடாகத்தான் அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டது. இந்த நீதிமன்றங்கள்லாம் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். ஒரு ஓஎன்சிசிக்காக போய் ஒரு போராட்டம் நடத்துனதுக்காக பிஆர் பாண்டியனுக்கு ஆயுள் தண்டனை. முதல்ல இந்த தீர்ப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீ நீதிபதியாக இருந்தாலும் மக்களுக்காக போராடிய அவரை நான் ஆதரிக்கிறேன். அந்த நீதிமன்றத்தையும் இந்த தீர்ப்பையும் கண்டித்து முதலில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கடுமையான அறிக்கையை நான் தந்தேன். சரி, அந்த நீதிபதி அப்படி தீர்ப்பு கொடுத்தாருன்னா சரி, போராடுற நம்மள மாதிரி விவசாயிகளுக்காக, பூவுலகின் நண்பர்களுக்காக அல்லது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்குக்காக அதை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை, இந்த சட்டத்தையே நீ உடனடியாக எக்ஸிக்யூட் பண்ணலன்னு கேட்ட ஒரு நீதிபதியை சஸ்பெண்ட் போயிடுறாங்க இன்னொரு நீதிமன்றம். எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே நம்மளை மாதிரி மக்களுக்கு தீர்ப்பு சொல்கிற நீதிபதி பணியில் இருக்கக்கூடாது. கார்பரேட் பெரு நிறுவனங்களும் ஓஎன்சிசியோ ஹைட்ரோ கார்பனையும் மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து போராடிய பாண்டியன் போன்றவர்கள் அல்லது விவசாய சங்கங்கள் இல்லை பூ உலகின் நண்பர்கள் போன்றவர்கள் நீங்களாம் மக்களோட சேர்ந்து இயக்கம் நடத்தக்கூடாது, நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும். ஏதோ வெற்றி செல்வம் வழக்கறிஞரை விட்டு வச்சுருக்கிறாங்க. நம்ம பூலை நண்பர்கள் சுந்தராஜை ஏதோ மாநில அரசில் ஏதோ ஒரு மக்கள் சார்ந்த விடயத்திற்காக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்திற்காக ஒரு ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கிறாரு. இன்னொரு சுந்தராஜன் வழக்கறிஞராக இருக்கிறாரு. அதனால் இவங்கெல்லாம் விட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்னதான், நான் கூட சுந்தராஜனை கூட்டு கடந்த வாரம் சுந்தராஜன் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கண்ணா. எதுக்காக அவர்கிட்ட உதவி கேட்போம்? நாங்கள் எங்கள் என்எல்சியில் 500 மடங்கு பாதரசத்தின் அளவு, ஒவ்வொரு கிராமத்துலேயும் 100லேருந்து 200 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் போயிட்டுருக்கான். கேட்க நாதி இல்லை. ஒத்தாலாக போராடின தேச விரோத வழக்கு 40 வழக்கு. ஷிப்காட்டு தெற்கு ஆசியாவிலேயே மனித இனம் வாழ்வதற்கு லாய்க்கற்ற ஒரு இடம், ஃபுல்லாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். அதுலேயும் கடந்த காலத்தில் போராடி பணக்கார முதலாளிகளோடு கூட்டு சேர்ந்து மத்திய மாநில அரசுகள் துணையோடு ஒரு நிறுவனம் வந்துச்சு, கெம்ப்ளாஸ் சன்மார்க் குரூப். இந்தியாவில் பல மாநிலங்களில் விரட்டி அடிக்கப்பட்ட டைஆக்சைடு நச்சுக்கழிவு வெளியேறுகின்ற பிவிசி தயாரிக்கிற நிறுவனம். ஒரு நாளைக்கு 2 கோடி லிட்டர் தண்ணீரை கடல்லேருந்து எடுத்து பயன்படுத்துகிறான். திருப்பி ரீசைக்கிள் பண்ணி கடலில் அனுப்பும்போது கோடிக்கணக்கான மீன்கள், கடல்வாழ் உயிரினங்கள் செத்து மிதக்குது. எங்கள் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையோர மீனவர்கள் போய் அந்த ஆற்றுல குளித்து வெளியேறினாங்களா, முதுகு தோடு பூரா அப்படியே உரியுது. கேட்க நாதி இல்லை. எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு ஆண்மை குளறுபடி, பெண்களுக்கு கருவுற்றதில் பிரச்சனை, நாடே நாசமாக போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தொடர்ந்து சட்டமன்றத்தில் போராடுறேன். இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடைய நடவடிக்கைகளை எக்ஸ்போஸ் பண்ணுறேன். ஒரு வெறும் சாதாரண ஒரு
அவங்க வீட்டில் எத்தனை கோடி எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 150 கோடி அட் அ டைமில் எடுக்கிறாங்க தமிழ்நாடு விஜிலன்ஸ். அப்போ இந்த நாட்டில் இருக்கிற கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பண முதலாளி கார்ப்பரேட் நிறுவனங்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் அடிக்கிற கொட்டம் இருக்குது பாருங்கள், அளவுக்கு மீறியது. சட்டமன்றத்தில் ஒரு கூட்டணி கட்சி தலைவராக கடலூர் மாவட்டத்தில் மக்கள் வாழ்வதற்கு லாய்க்கற்ற பகுதி செத்து டெய்லி ஷிப்காட்டில் ஒரு விபத்து ஏற்படுது. 2 பேர் சாவறாங்க மாதத்துக்கு, 3 மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, கண் எரிச்சல் வருது, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, தொழிலாளர்களுக்கு பிரச்சனை வருது. தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுக்குற அமைச்சர் பெருமக்கள் பரிசீலிக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படுன்றாங்க. ஆனால் அந்த அதிகார வர்க்கம் இருக்காம பாருங்க, சுத்தமாக அவனுக்கு மனச்சாட்சியே இல்லை. இன்னைக்கு நாங்கள் எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறான் கெம்பிளாஸ்ட்னா கொடுமை. இங்கே கூட பூலகி நம்மகிட்ட நான் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் இதுதான் புதுசு. அரை மணி நேரத்தில் ஒரு கருத்து கணிப்பு. கெம்பிளாஸ்ட் ஒரு நிறுவனம் பிவிசி யூனிட்டுக்கு அரை மணி நேரம் கடல் நீரை எடுத்து அது 2 கோடி லிட்டர் எடுக்கிறதுக்கு கடற்கரை மீனவர்கிட்ட அடுத்த ஒரே நாளில் 2 கருத்து கேட்பு கூட்டம் கேட்டால் நான் தொடர்பு கொண்டு சில உயரதிகள்கிட்ட பேசினேன். உங்களுக்கெல்லாம் எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள்? அந்த சட்டமன்றத்தை ஏற்று நான் தான் பேசினேன். அவர் எனக்கு அறிவுரை சொல்கிறாரு. இதை கூட உங்ககிட்டலாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, ஏதோ நாங்கள் கேட்குறோம். இப்போ டெல்லியில் மோடி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டார், கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தாமலேயே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், அதை கூட நாங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை ஏதோ போனால் போதுன்னு பாவம் நீங்களாம் கேள்வி கேட்பீங்க தான் நாங்கள் அரை மணி நேரம் கேப் வச்சாச்சு உங்ககிட்ட 2 இண்டஸ்ட்ரீஸ் வரதுக்கு கருத்து கேட்குறோமே எங்கள் பெருந்தன்மைன்றாங்க. நான் இப்போ தான் அந்த அறிக்கையை தயார் பண்ணி அவசரமாக கூட்டி என் உதவியாளரை போடுங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய பர்சனல் செல்லு கூட இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அங்கே செத்துக்கிட்டு இருக்கிறோம். மாட்டினுடைய பாலையும் தாய்ப்பாலையும் எடுத்து நீங்கள் சோதனையிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2லையும் டைஆக்சின் இருக்குது. எவ்வளோ பெரிய நச்சு மோசமானது. நான் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லலை. வெற்றிக்கு தெரிஞ்சிருக்கும், சுந்தரராஜன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடலூர் ஷிப்காட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அங்கே உயிர் கொல்லி எல்லாம் இளநீர் என்பது உடம்புக்கு சூட்டை தணிக்கிற ஒரு பானம், இயற்கை கொடுத்த வரம் நமக்கு. ஆனால் எங்கூர் ஷிப்காட்டில் இருக்கிற பல 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருக்கிற இளநீர் சுத்தம் செய்யப்பட்ட விஷ நீர். நீங்கள் பித்தளை, கவரிங்கி, தங்க நகை எல்லாமே அப்படியே போய் பார்த்தீங்கன்னா பூத்துரும். இந்த ஷிப்காட் நீங்கள் கடலூர்லேருந்து சிதம்பரம் ரோட்டை கிராஸ் பண்ணிங்கன்னா புதிய நபர்கள் யாராச்சும் போனீங்கன்னா தலை சுத்தல் வரும், வாந்தி வரும், மயக்கம் வரும். நானும் என்னுடைய அத்தனை அதிகாரி என்னுடைய 40 ஆண்டுகள் அரசியல் வாழ்வில் பல கமிட்டியினுடைய தலைவராக இருந்து கலெக்டரு, மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போய் அதை பார்வையிட்டு இதெல்லாம் மாற்றி அமைங்க என்ன சொல்லி பார்த்துட்டேன். வேல்முருகன் ரொம்ப அடங்க மாட்டேன்றான். இவனை எப்படி கவனிக்கணும் இல்லை எப்படி காலி பண்ணணும்னு தான் பார்க்குறான். இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்துருக்குது. ஆக இப்போ வருத்தம் என்ன செய்தி சொல்ல வந்தேன்னா, இப்போ எதோ முதலமைச்சர் கவனத்துக்கு சொல்லியிருக்கேன். பூலகி நண்பர்கள் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் கூட இப்போ வேண்டுகோள் வைத்தேன். எல்லா தலைவர்களுக்கும் அந்த அறிக்கையை பூலகின் அறிக்கையை அனுப்பிச்சிருக்கேன். என்னுடைய அறிக்கையை அனுப்பிச்சு தயவு செய்து இதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கன்னு. அதேமாதிரி சுந்தரராஜன் வந்தார். என்கிட்ட பேராசிரியர்கிட்ட விடுதலை சிறுத்தை எல்லாட்டி வந்து வடசென்னையில் கொண்டு வர்ற திட்டத்திற்கு கருத்து கேட்பு கூட்டத்துக்கு நிறுத்த சொல்லுங்கள் எம்எல்ஏனர். எல்லா எம்எல்ஏக்களையும் திரட்டிக்கிட்டு போய் சிஎம்கிட்ட சொன்னேன். இந்தமாரி நேர்மையான அமைப்பு, நியாயமான அமைப்பு, காசு போனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க, உண்மை இளைஞர்கள் கூடி இந்த அமைப்பை நடத்துகிறாங்க, அவங்ககிட்டருந்து இப்படி ஒரு கோரிக்கை வந்திருக்கு, முதலமைச்சரை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னேன். அப்படியே வேல்முருகன் சரி நீங்கள் சொல்கிறீங்க, கூட்டு உடனே சீஃப் செக்ரட்டரிஸ் கூட்டு வேல்முருகன் வந்து முறையிடுறாரு, தள்ளி வைங்கன்னாங்க. தள்ளி வச்சாங்க. 2வது முறை தள்ளி வைங்கினார். 2வது முறையும் தள்ளி வச்சாங்க. 3வது முறை அதிகாரிகள், அங்கே தான் அதிகாரிகள் ஒரு நாட்டுடைய அமைச்சரை, ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை அவர்கள் அவர் வழிக்கு கொண்டு போகிறார்கள். முடியல எங்களால். இது போன்று பல விடயங்களை என்னால் சொல்ல முடியும். அந்த செய்யூரில் குண்டாஸ் போட்டாங்க. நான் வீடியோ ஃபர்ஸ்ட்லாம் முதலமைச்சர் செல்லுக்கு வீடியோ எடுத்து அனுப்பி இது உங்கள் கவனத்துக்கு வந்திருக்கா, இப்படி போடுறாங்களே நியாயமா, உங்கள் மேடையில் இருந்து உங்கள் அரசு வருவதற்காக பேசிய ஒருவர் அப்படின்னு சொன்னேன். எனக்கு உடனே சைலண்ட் பண்ணிவிடுங்க. அவர் எனக்கு என் கவனத்துக்கு வரலன்னு சொல்லிவிட்டு உடனே அதை ரத்து பண்ணார். இப்போ பரந்தூரில் போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் என்எல்சியில் நிலம் கொடுத்தவங்க போராடுறோம். தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய வலிகளை, வேதனைகளை இன்றைக்கி பார்த்தா இப்போ கூட சேனாதிபதி அவர் சொல்லிட்டு எதுக்கு போகிறாருன்னா, திருப்பூரில் ஃபுல்லாக கொண்டு வந்து கழிவுகளை குப்பையை கொட்டுறாங்க, மக்கள் போராடுறாங்க. 1000 போலீஸை போட்டு அந்த மக்களை பிடிச்சி எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போ எனக்கு வருத்தம் என்னென்னா, ஒரு சில அதிகாரிகள் டெல்லிக்கு தான் பயப்படுறான், கவர்னர் மாளிகை தான் பயப்படுறான். இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கோ இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கோ அவன் விசுவாசம் காட்டுவதை விட நன்றி உணர்வனாக இருப்பதை காட்டிலும் அங்கே டெல்லிக்கு அச்சப்படுவனாக இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் இப்போலாம் சங்கி அதிகாரிகள் எங்கே பார்த்தாலும் வந்துட்டான். நீதிமன்றத்திலே உட்காந்துக்கிட்டு பகிரங்கமாக இன்றைக்கி சுவாமிநாதன் என்று இன்றைக்கி வன்னியரசு குறிப்பிட்ட அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு, மனு நீதி பிரகாரம் ஆட்சி நடத்துங்கன்னு அறிவுரை சொல்லியிருக்கிறார். நான் கூட இப்போ கடுமையான கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறேன். இப்போ புதிய தலைமுறை கார்டு போட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது இந்த நாட்டில்?
திருப்பரங்குன்ற விஷயத்திலிருந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகளிலிருந்து இங்கே மக்களின் உணர்வுகளையோ இங்கே மக்களுடைய பாதிப்புகளையோ வழிகளையோ விவசாயிகளுடைய பிரச்சனைகளையோ தொழிலாளருடைய பிரச்சனைகளையோ மாணவர்களுடைய பிரச்சனைகளையோ மீனவர்களுடைய பிரச்சனைகளையோ இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கின்ற இது போன்ற நிகழ்வுகள் இங்கு நடக்கிறதே, இதையெல்லாம் இது போன்ற சின்ன சின்ன அமைப்புகள் இயக்கங்கள் சுட்டி காட்டுகிறார்களே, இதற்குரிய முக்கியத்துவம் கொடுத்து இதை பரிசீலிப்போம், இதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம், இதில் பாதகங்கள் இருப்பினும் அதை நிறுத்தி வைப்போம் என்ற அந்த மனநிலைக்கு அதிகாரிகள் தள்ளப்படலை. அவங்க எல்லாம் பெரும் முதலாளிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக போராடுகின்ற மக்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுவதும் தேச விரோத வழக்கில் போடுவதும் என் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்வதும் இதுதான் இந்த மண்ணில் நீடித்து கொண்டிருக்கிறது. இதற்கு முடிவு கட்டுகின்ற வகையில் இங்கே சொன்னாங்க பாருங்க, இந்த சீக்கியன் அந்த பஞ்சாப் சிங்கங்களுக்குத்தான் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். வருகின்ற கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் கண்டிப்பாக எப்படி நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு இயற்றினாலும் கூட சட்டத்தை நிறைவேற்றினாலும் 2 அவைகளில் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று துணிந்து அந்த காவிக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் நின்றாரோ அதுபோன்று இந்த விதை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை அனுமதிக்க முடியாது, இதை நாங்கள் எதிர்ப்போம், அல்லது எங்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இதை திரும்ப பெற வைப்போம் என்கிற உறுதிமொழியை தருகின்ற வகையில் ஒத்த கருத்துள்ள முன்வரிசை தலைவர்களோடு பூவுலகின் குரலாய் இந்த உழவர் பேர் இயக்கங்களின் குரலாக நிச்சயம் நம்மாழ்வரை சுமந்து எத்தனையோ இளைஞர்கள் தனிப்பட்ட முறையில் இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டுகின்ற வகையில் போற்றுகின்ற வகையில் உங்களின் பின்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இருப்போம் என்பதை தெரிவித்து, தொடர்ந்து 15 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக சுமார் 150 அரசியல் கட்சி அமைப்புகள் இயக்கங்களை ஒருங்கிணைத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை நடத்துகிறோம். சுற்றுச்சூழல் அமைப்பு என்கிற முறையில் பூவிலகம் நண்பர்களும் அதில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார்கள். தேவை ஏற்பட்டால் அத்தனை அமைப்புகளையும் இயக்கங்களையும் ஒன்று திரட்டி நிச்சயமாக இந்த 15 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்பது போல் தேவைப்பட்டால் ஒன்றிய அரசுகளின் இந்த சட்டங்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசும் தமிழக முதலமைச்சரும் இதற்கு எதிராக சரியான முடிவை எடுக்க என்கிற வலியுறுத்தியும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதையும் தெரிவித்து, பரவாயில்ல அதிகமாக இருக்கைகள் காலி இல்லை, ஆனால் வந்திருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் அறிவு சார்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் மொழியும் இனத்தையும் இயற்கையும் காற்றையும் நேசிக்கின்ற ஒரு நல்ல கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற மனநிறைவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.